ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். யுஎஸ்ஏ கிரிக்கெட் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து செக்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ கிரிக்கெட் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸில் வந்து 2028 வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து கிரிக்கெட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யூத்துக்கு வந்து எப்படி இருக்குது பாத்வே, அதே மாதிரி வந்து மென்ஸ்க்கு எப்படி பாத்வே இருக்குது பார்த்துருப்பீங்க. ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைரி டெக்ஸஸில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பேஸ்பால் ஸ்டேடியமாக இருந்தது. ஸோ 2023 வந்து இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிரிக்கெட் ஸ்டேடியமாக வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் லீக் கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து, அதாவது இனாகுரல் டோர்னமெண்ட் ஜூன் மாதம் வந்து நடந்தது கைஸ். இந்த மேஜர் லீக் டோர்னமெண்ட் நடந்ததில் வந்து 6 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ், அதுதான் வந்து ஹோம் டீம் டெக்ஸஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ், அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க். ஸோ மும்பை இந்தியன்ஸ், நம்ம ஊர் மும்பை இந்தியன்ஸ் தான் ஃப்ரான்ச்சைசி ஓனரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ் நைட் ரைடர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஃப்ரீடம். ஸோ இவங்களாம் தான் ஃப்ரெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ அந்த டோர்னமெண்ட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க் தான். சியாட்டல் ஆர்கஸ் வந்து ரன்னர், அதான் செகண்ட் பிளேஸு லாஸ்ட் இயர். ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் எப்படி ஸ்டேடியம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேடியத்தோட மெயின் என்ட்ரி கேட்டு. ஸோ இதை தவிர்த்து வந்து 2 கேட் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேஜர் லீக் கிரிக்கெட் இன்னாகுரல் சீசன்லாம் வந்து 2023 நடந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி எம்எல்சி டீம்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த கேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் காட்டலாம் தான் நினச்சேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் வெளிலேருந்து முடிஞ்ச வரைக்கும். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஐசிசி வேர்ல்டு கப் மென்ஸ் T20 வந்து இங்கே மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ அந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மேட்ச் இங்கே நடக்க போகுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா June 1 USA vs கனடா. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் வந்து June 4 நெதர்லாண்ட் vs நேபாள். அப்படியே பார்த்தீங்கன்னா June 6 வந்து USA vs பாகிஸ்தான். இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டேலஸில் வந்து June 7 ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங் கேம்ஸ் தான். நீங்கள் இந்த வேர்ல்டு கப் வந்து எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஸ்டேடியம்னு. இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 7,000 விச் கேன் பி எக்ஸ்டெண்டட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஹோல் ஸ்டேடியம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 20 மில்லியன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பாருங்கள், இது ஓப்பன் ஸ்டேடியம் தான். வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் மேஜர் லீக் கிரிக்கெட்டை ஆடினும் போதும் வந்து நாங்கள் பார்த்தோம் இந்த இங்கே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன கொஞ்சம் ஜூன் மாதம் பார்த்ததுனால வெயில் வந்து பிச் எடுத்துருச்சு. ஸோ ஆனால் நல்லாவே இருந்தது, உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்கும்போது ஃபன்னாக தான் இருக்கும். இந்த கிரவுண்டு ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலும் மேஜர் லீக் கிரிக்கெட்டு இன்னாகுரல் சீசன் 2023, அதுக்கப்புறம் வந்து எம்எல்சி போர்டெலாம் வச்சுருப்பாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் லீக் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு தான். உள்ளே வந்து ப்ரிப்ரேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து எனக்கு ஆக்சஸ் இல்லை, பட் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ச் நடக்கும்போது ஃபுட் ஸ்டால்ஸு, டிஷர்ட்ஸு இது எல்லாமே வந்து சேல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட இருக்குது. ஸோ இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டட் ஸ்டேடியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபெட் லைட்ஸ் இருக்குது இங்கே. டே நைட் மேட்சஸ் கூட இங்கே வந்து நடந்தது போன எம்எல்சி போது.
ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய லைட் போஸ்ட் பாருங்கள். இது மாதிரி சுற்றி கிரவுண்டு சுற்றி நிறையா இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது கிரவுண்டுக்கு பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட் வந்து ரோல் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெளிலேருந்து தான் காட்டுறேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிரவுண்டு வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சென்டர் ஆஃப் த விக்கெட்டில் வந்து தான் நீங்கள் கிராஸ் பார்க்க முடியும். மிச்ச இடத்துலலாம் கிராஸ் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பாருங்கள். லாஞ்சஸ் இருக்குது, அதே மாதிரி பாக்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே டிக்கெட் வாங்கினாலும் வாங்கி மேட்ச் என்ஜாய் பண்ணலாம். வாங்க, அவ்வளோதான் இந்த ஸ்டேடியம் பற்றி. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்டோர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன் ஆஃப் த மெயின் இன்டோர் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவேன். இது பேர் EICA. இங்கே வந்து லோக்கல் அகாடமிஸ் வந்து கோச்சிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி அடல்ட் டீம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே தான் வந்து வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் ஆனாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காட்டுறது வந்து வீக்கெண்டில் எடுத்ததுனால வந்து கம்மியான பசங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மேட்சஸ் ஆடிட்டுருப்பாங்க இந்த டைமில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 7 lanes இருக்குது. எல்லாமே ஆஸ்ட்ரோ டர்ஃபு. நம்ம ஊர் மாதிரி டர்ஃப் விக்கெட்ஸ்லாம் இங்கே இல்லை. அதே மாதிரி போலிங் மிஷின்ஸுமே வந்து இருக்குது. போன வாட்டி மேஜர் லீக் கிரிக்கெட் நடக்கும்போது கூட இது ப்ராக்டிஸ் பண்ணாங்க பிளேயர்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஒரு கிரவுண்டுக்கு வந்திருக்கோம், அவுட்டோர் கிரவுண்டு. ஸோ கிரவுண்டு பாருங்கள், நம்ம ஊர்லலாம் வந்து எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே கிராஸ் ஃபீல்டு கிரவுண்டு தான். பசங்களுக்குமே வந்து ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டின்னே சொல்லுவேன். இங்கே ஒரு மேட்ச்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பசங்கள்லாம் முடிச்சுட்டு வெளில வராங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து விக்கெட்டு. நான் சொன்ன மாதிரி இங்கே டர்ஃப் வந்து ரொம்ப கிடையாது, ஆஸ்ட்ரோ டர்ஃபு தான். கீழே வந்து கான்க்ரீட்டு, மேலே வந்து மேட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரோ டர்ஃபில் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பசங்கள்லாம் எப்படி சக்சீட் ஆகிறாங்கன்றது தான் ரொம்பவே சேலஞ்சு, ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் கூட. ஏன்னா வந்து நம்ம ஊர்லலாம் வந்து கிரவுண்டு வந்து மோசமாக இருக்கும், ஆனால் டர்ஃப் விக்கெட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ டர்ஃப் தான் வந்து அவங்களுக்கு விளையாட முடியும், ஆஸ்ட்ரோ டர்ஃபில் தான் விளையாட முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிட்டு கோச்சஸ் வந்து டீப்ரீஃப் பண்ணுறாங்க ஒரு அகாடமிக்கு. அதாவது மேட்ச் அனாலிசிஸ் தான், எப்படி விளையாடி இருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலான்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே எல்லா மேட்ச் முடிஞ்ச ஒன்றுமே வந்து இது யூஸ்வலாக நடக்கும். அகாடமி கோச்சஸ் வந்து பசங்க கூட பேசுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் பற்றி பார்த்துருப்பீங்க. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இது வந்து டாலஸ் ரீஜனில் இருக்கிறதா நான் காட்டுறேன். இதே மாதிரி நியூயார்க்கு, அட்லாண்டா எல்லா இடத்துலையுமே வந்து லோக்கல் அகாடமிஸ் இருக்குது. அதே மாதிரி பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து எங்களோட விஷ் ஆசை எல்லாமே வந்து US கிரிக்கெட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ see you in another video. Take care. Bye bye.